பேய் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியா தான் போயிட்டு இருக்கு. அதுவும் கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் பேய் இருக்குன்னு நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கிராமங்கள்ல இந்த வீடு பக்கத்துல காடா தான் இருக்கும். காடுனா இந்த பனைமர காடா இருக்கும். அப்ப அவங்க வீட்ட விட்டு வெளிய வந்தாங்கன்னா, அந்த இருட்ட பார்த்தோனே பயப்படுவாங்க. ஐயோ! உள்ள பேய் இருக்குமோ? பிசாசு இருக்குமோ? அப்படின்னு அவங்களுக்கு பயம் வரும். அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் பேய் நம்பிக்கையிலே இருக்கு. ஆனா பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அத நம்புறவங்களுக்கு பேய் இருக்கு. இல்லாதவங்களுக்கு இல்ல. அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கதையில செல்வின்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த கேரக்டர் அந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்த அமானுஷ்ய விஷயங்கள் தான் இந்த கதையா சொல்லப் போறேன். அன்னைக்கு மதியம் ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி ஆனாலே கிராமங்கள்ல வெயில் அதிகமா இருக்கும். வெயில் அதிகமா அடிக்கும்போது கிராமங்கள்ல யாரும் வீட்ட விட்டு வெளிய வர மாட்டாங்க. வீட்ல இருக்கிறவங்க வீட்லயே உட்காந்துருவாங்க. வேலைக்கு போறவங்க ஆல்ரெடி வேலைக்கு போயிருவாங்க. அதனால இந்த 12 மணி, 1 மணி நேரத்துல ஆள் நடமாட்டம் இருக்காது ஊருக்குள்ள. அந்த நேரத்துல செல்வி மட்டும் வீட்ட விட்டு வெளிய வரா. வெளிய வந்தவ நேரா காட்ட நோக்கி போறா. காட்டுனா அந்த காட்டுல ஒரு கிணத்த நோக்கி போறா. அந்த கிணத்துல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, அந்த கிணத்துல வந்து தண்ணி குறையவே குறையாது. எ எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரி, 2, 3 வருஷம் மழையே பெய்யாம போனாலும் சரி, ஆனா அந்த கிணத்துல வந்து தண்ணி குறையாது. பாதி அந்த கிணத்துக்கு பாதி மட்டுமா தண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். யாரும் குடிக்கவும் மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த கிணத்துல வந்து படிக்கட்டு கிடையாது. படிக்கட்டு இல்லாததால யாரும் கிணத்துல விழுந்து குடிக்க மாட்டாங்க. இந்த கிராமப்புறங்கள்ல எல்லாம் கிணத்துல விழுந்து குளிப்பாங்க. அவங்க வந்து இந்த கிணத்துல வந்து விழுந்து குளிக்க மாட்டாங்க. அந்த கிணத்து பக்கம் போகவே மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அது அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து செல்வி வந்து அந்த கிணத்த நோக்கி போயிட்டு இருக்கான். போனவ அந்த கிணத்து பக்கத்துல போனதும், கிணத்த எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்தவ திடீர்னு என்ன நினைச்சா தெரியல, கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். குதிக்கிறான். குதிச்சதும் அப்பதான் தெரியுது, அவ வந்து கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ண வந்திருக்கா. விழுந்தவ தத்த பத்தன்னு கை கைய ஆட்டுறா. அதாவது சாகணும்னு வந்தவ, உள்ள விழுந்ததும் உயிர் பயத்துல பிழைக்க மாட்டோமா அப்படிங்கிற இதுல ஏக்கத்துல கைய கால தப்பு தப்பு தப்புன்னு அடிக்கிறான். அதனால முடியல. ஏன்னா அவளுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாததால விழுந்தவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிணத்துக்குள்ளேயே போயிடுறா. தண்ணி குடிச்சு குடிச்சு தண்ணிக்குள்ளே போயிடுறா. அவ உடம்புல இருந்து உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. ஆ, உயிர் பிரிய பிரிய அவ அப்படியே அந்த கிணத்துக்கு அடிமட்டத்துக்கு கீழே போய்க்கிட்டே இருக்கா. அப்படியே மூச்சு மூச்சு விட முடியல. மூச்சு விட்டாலே அது ஏதோ தண்ணியா போகுது. அது உயிர் பிரிய போகுது. உயிர் பிரிய போகிற நேரத்துல அப்படியே அது கிணத்துல தண்ணி அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணை மூடி திறக்கிறா. அவக்கு முன்னாடி ஒரு உருவம் கிணத்துக்குள்ளேயே இருக்குது. ஒரு பெண்ணோட உருவம். அதாவது கிணத்து அடிமட்டத்துக்கு போனதும் கண்ணு திறந்து பார்த்தா எதிரில் ஒரு பெண் உருவம் இருக்குது. பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சி. ஷாக் ஆகி விசுக்குன்னு கண்ணு திறக்கிறா. வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கா. கனவு கனவு வந்துட்டாங்க. அந்த கனவு வந்து அடிக்கடி வருது. அதாவது இந்த எப்போதும் ஒரு தடவை வந்தா அது கனவா சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த கனவு அடிக்கடி வருது. செல்விக்கு. அப்புறம் அவளுக்கு ஒரு யோசனை. அப்படியே பிரஷ்ஷ வாயில வச்சுக்கிட்டே மொட்டை மாடிக்கு போய் யோசிக்கிறான். இந்த கிணத்துல நிஜமாவே ஒரு பொண்ணு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அதாவது எல்லாருக்குமே அது கனவுங்கிறது எப்போதும் தான் பரவாயில்ல. ஆனா இவளுக்கு இந்த கனவு அடிக்கடி வருது. அதாவது இந்த கிணத்துல குதிக்கிற மாதிரி, குதிச்சு உள்ள போகும்போது அங்க ஒரு பெண் உருவம் தெரியிற மாதிரி. இந்த கனவு அவளுக்கு அடிக்கடி வருது. அதனாலே அவளுக்கு சந்தேகம். அப்ப அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. நம்மள கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. அப்ப என்ன பண்றா, அன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு அன்னைக்கு அதே 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு அந்த கிணத்துக்கு போகணும்னு முடிவு பண்றா. முடிவு பண்ணி 12 மணிக்கு போறா கிணத்துக்கு. கிணத்துக்கு போனவ கிணத்து பக்கத்துல போயிட்டா. கிணத்து பக்கத்துல போயி கிணத்த எட்டி பார்க்குறா. அந்த நேரத்துல ஒரு பாட்டியம்மா விறகு சுமந்துட்டு தூரத்துல நடந்து போயிட்டு இருக்கு. அந்த பாட்டியம்மா அவள பார்த்துட்டு, கிணத்து பக்கத்துல நின்னவள பார்த்துட்டு, பார்த்தோனே, "ஏய் செல்வி, இங்க வாடி, வாடி இங்க" அப்படின்னு அந்த பாட்டியம்மா அவள மிரட்டுது. மிரட்டி கூப்பிடுது. கூப்பிட்டதும் அவ போயிடுறா. செல்வி வந்து அந்த பாட்டியம்மா பக்கத்துல போறா. போனதும் அந்த பாட்டியம்மா அவள திட்டுது. "ஏன்டி உனக்கு இங்க வேற இடமே கிடைக்கல, இங்க வந்து நிக்கிற? அதுவும் இந்த நேரத்துல இந்த கிணத்து பக்கத்துல வந்து நிக்கிறியே, அறிவு இருக்கா உனக்கு?" அப்படின்னு திட்டுது அந்த பாட்டி. உடனே இவளுக்கு ஒண்ணும் புரியல. இந்த நேரத்துல அந்த கிணத்துக்கு வந்தா என்ன பாட்டி அப்படின்னு கேட்கிறா. கேட்டதும் அந்த பாட்டியம்மா சொல்லுது. அதாவது இது ஒரு பூத கிணறு. இந்த கிணத்துல வந்து 12, 1 மணி நேரத்துல வந்தோம்னா, அந்த பூதம் வந்து அவங்கள இழுத்துரும் கிணத்துக்குள்ள. அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கை. அது மூட நம்பிக்கையா இல்ல அனுபவமான்னு தெரியாது. ஏதோ ஒரு இதுல அவங்களுக்கு நம்பிக்கை. அதனால யாரும் அந்த கிணத்து பக்கத்துல போறதே கிடையாது. அது இவ போனதா அந்த பாட்டியம்மா அவள திட்டி இழுத்துட்டாங்க. இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. வீட்டுக்கு போனப்ப செல்விக்கு இன்னொரு சந்தேகம். ஆல்ரெடி அவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கிணத்துக்குள்ள ஒரு பொண்ணு உருவம் தெரியுது. அது அவள கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரியுது. அதே சமயம் அந்த பாட்டியம்மா பூதம் சொன்னதும் இவளுக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை அந்த பூதம் தான் அந்த பொண்ணா? அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வந்தது. அப்போ கண்டிப்பா அந்த கிணத்துக்குள்ள என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றா. முடிவு பண்ணவ என்ன பண்றா, பகல் நேரத்துல கிணத்துக்கு போனா தானே யாராவது பார்த்து பேசி கூட்டு வந்துருவாங்க. நம்ம நைட் நேரத்துல போவோம். போனா அப்ப யாரும் இருக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி, அன்னைக்கு நைட்டு போயிடலான்னு முடிவு பண்றா. பண்ணவ அப்பா, அம்மா தூங்கட்டும். தூங்குனதும் எந்திரிச்சு போயிடலான்னு படுத்திருக்கா. நைட்டு 11 மணி ஆகுது. 11 மணிங்கும்போது கிராமத்துல இப்ப முன்னாடி வந்து
1990லாம் 10 மணி வரைக்கும் கிராமத்தில் வெளியே ஆள் நடமாட்டம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த செல்ஃபோனு, டிவி வந்தப்புறம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருவாங்க 8 மணிக்கு அப்புறம். அந்த மாதிரி 8 மணி ஆனதும் வீட்டை விட்டு வெளியே வரல. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்தாச்சு. இவ 11 மணி தாண்டிடுச்சு. ஒரு 11:30 இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வரா. அப்பா அம்மா தூங்கிட்டாங்க. அப்படியே வெளியே வரா. வெளியே வரும்போது தெருவில் நாயெல்லாம் கத்திட்டு கிடக்குது. வல் வல் வல்லுன்னு குலைச்சி கிடக்குது. இவ அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தவ நேராக காட்டு நோக்கி போகிறான். இது அந்த கிணத்தை நோக்கி. அந்த கிணத்துல என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தில் போகிறான். போகிறவங்களுக்கு பயம். ஏன்னா பகல் நேரத்தில் ஒன்றும் தெரியல. நைட் நேரம் போது எல்லாம் இருட்டாக இருக்குமா. இருட்டாக இருக்கும்போது கிராமப்புறங்களில் ஒரு மூடநம்பிக்கை இருக்குது. அது பனைக்கு மேலே ஒரு முனி உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த பயத்தில் அவள் பனையை எட்டிட்டு பார்க்குறான். பனை மேலே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. அந்த பயத்தோடய நடந்து போயிட்டு இருக்கான். அந்த கிணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கான். போக போக கை காலம் நடுங்குது, நடுங்குது. இருந்தாலும் அந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் போய்கிட்டே இருக்கிறான். போனவன் கிணத்துக்கு பக்கத்தில் போயிட்டான். போனவன் அந்த கிணத்தை எட்டி பார்க்குறா. அவளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு.